சகோஸ் இன்றைய காலகட்டத்தில் உண்மையான காதல் அப்படின்றது ரொம்பவே அரிதான ஒரு விஷயமா மாறிடுச்சுங்க. முதல் காதல் அப்படின்றது எல்லாருக்குமே கட்டாயம் இருந்தே தீரும். அந்த முதல் காதல் நம்மளோட இளமை பருவத்துல தான் வரும். அதுவும் ஸ்கூல் படிக்கும்போது நிச்சயமாக எல்லாருக்கும் யாராவது ஒருத்தர் மேல ஒரு கிரஷ்ன்றது ஏற்பட்டு இருக்குங்க. அந்த கிரஷ் தான் பின்னால காதலா மாறும், திருமணத்தில் போய் முடியும். சாரி திருமணத்துல முடிகிற காதல் காதலா இருக்காதுங்க. அந்த காதல் முதுமை பருவம் வரைக்குமே நீடிச்சு இருந்தாதான் அது நிலைச்சு இருக்கும். இப்படிப்பட்ட முதுமை வரைக்கும் போகக்கூடிய காதல் அப்படின்றது அரிதினும் அரிதாகிவிட்டது. சோ அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதையில 2 பேருக்கு இடையில ஒரு காதலானது மலருது. அந்த காதல் திருமணத்திற்கு வித்திடுதா? அந்த திருமணம் செய்ய அவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க? இறுதியில அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படின்றது அமேசான், ஃபிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. நம்ம எப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கம்மி விலையில அங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே பர்ச்சேஸ் பண்றோமோ அதை விட கம்மியான விலையில நமக்கு இந்த பைமோட்ல கிடைக்குதுங்க. பாருங்க, நானும் இதுல பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இத்தனை பொருட்களும், அதுவும் பிராண்டட் பொருட்கள் வெறும் 1000 ரூபாய் கிடைச்சது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதாங்க நம்ம பைமோட். பாருங்க, இன்வாய்ஸ் காப்பி கூட கொடுத்துருக்காங்க. சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல அதுவும் டெலிவரி பண்ணிருக்காங்க. சோ இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உடனே பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, உங்க பணத்தை சேமிங்க. ஓகே சகோஸ், இனி தொடர்ந்து கதையை கேட்கலாம். நம்ம கதையோட கதாநாயகன் பேரு கார்த்திக், கதாநாயகி பேரு பிரியா. ஸோ பிரியாவும் கார்த்தியும் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி ஒரு 2 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னா 10th ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ இந்த விஷயம் பிரியாவோட அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அம்மா அப்பா அவளை ரொம்பவே திட்டுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அந்த பையன்லாம் நமக்கு செட் ஆக மாட்டாங்க. ஸோ நம்மளோட வசதி என்ன, அவனோட வசதி என்ன? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ரொம்ப கஷ்டப்படணும், நீ பிடிச்சதெல்லாம் வாங்க முடியாது, அப்படி இப்படின்னு அசோஷியல் எல்லா பணக்கார அப்பா அம்மாவும் சொல்ற வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்பாவும் பிரியா நான் கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அம்மா அப்பா இப்படி பேசுறாங்களே, இப்படி சொல்றாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்துல கார்த்தி கிட்ட வந்து சொல்லும்போது கார்த்தி அதை ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியலங்க. ஓ அப்படியா, சரி பாத்துக்கலாம், சரி வீடு பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு அலட்சியமான பதில தான் சொல்றாரு. அதை கேட்டு கொஞ்சம் வருத்ததா படுறாங்க நம்ம பிரியா. சரி ஆனது ஆகட்டும் அப்படின்னு காலங்கள் உருண்டோடுது. 2 பேருமே ஒரு டிகிரி படிச்சு முடிக்கிறாங்க. ஸோ பிரியாவுக்கு அழகான ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நல்ல சம்பளத்துல. ஆனா கார்த்தி அதை விட ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கோசரம் வெளிநாட்டுக்கு போறாரு. அந்த 3 வருடங்களும் பிரியாவை கார்த்தி கூட பழகக்கூடாதுன்னு அவங்க அம்மா அப்பா கண்டிக்காத நாளே இல்லை. ஆனாலும் அவ ஸ்ட்ராங்கா தான் இருந்தா, நான் கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு நாள் கார்த்தி வெளியூர் போறாரு அவரோட ஹையர் ஸ்டடிஸ் கோசரம். அப்படி போறதுக்கு முன்னாடி கார்த்தி பிரியாவை பார்த்துட்டு, எங்க பாரு பிரியா, எனக்கு இந்த சினிமாவில் வர மாதிரி கண்ணே மணியே முத்தே அப்படிலாம் கவிதையெல்லாம் படிக்க தெரியாது. என்னோட வார்த்தைகள் ரகடா தான் இருக்கும். பட் ஐ லவ் யூ. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். என் காலம் முழுக்கும் உன்னை கண்கலங்காம நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட பிரியா எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டு கார்த்தியோட வீட்லயும் பிரியாவோட வீட்லயும் பேசி ஒத்துக்க வைக்கிறாங்க. 2 பேரோட வீட்லயும் சம்மதத்தை வாங்கி அழகா ஒரு குட்டியா நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறாங்க. அதன் அத்தாச்சியா ஒரு ரிங்கும் கார்த்தி பிரியா கையில போட்டு விடுறாரு. முடிஞ்சது. இதுக்கப்புறம் கார்த்தி வந்து ஹையர் ஸ்டடிஸ் கோஸ்ட் போறாங்க. பிரியா அவங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்றாங்க. இப்படியே நாட்கள் போகுது. 2 பேருமே அவங்களோட காதலை வாட்ஸ்அப், வீடியோ கால் மூலமா பரிமாறிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் பிரியா எங்கேயோ பார்ட்டிக்கு போயிட்டு, அதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. நைட் டைம் வேற ஆயிடுச்சு, லேட் வேற ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்பீடா தன்னோட காரை ஓட்டிட்டு வராங்க. ஓட்டிட்டு வரும்போது வரவழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. இதுல காரோட சேர்த்து பிரியாவும் ரொம்பவே நில குலைஞ்சு போறாங்க. இந்த தகவலை கேள்விப்பட்ட அவங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறாங்க. மெதுவா கண்முழிச்சு பார்த்த பிரியா அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு கண்ணீர் விடுறாங்க. அவங்க பேசுறாங்க, ஆனா வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வரல, வெறும் காற்று மட்டுமே வருது. ஆமாங்க, நடந்த பெரிய விபத்துல அவங்களோட தலையில பட்ட அடியினால பேசும் திறனை அவங்க இழந்துட்டாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அவங்க அப்பா அம்மாவோட பிரியாவும் ரொம்பவே மனசு வடைஞ்சு போயிட்டாங்க. இப்படியே நாட்கள் போகுது. இதை சரி பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரியா வந்து ரொம்பவே தனிமையை ஃபீல் பண்றாங்க. ரூம்ல இருந்து வெளியவே வரமாட்டேங்கிறாங்க. தன்னை தானே அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. கார்த்தி எத்தனையோ தடவை அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் லெட்டர் போட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம இருக்காங்க. ஒரு நாள் நம்மளால கார்த்திக்கு எந்த சிரமமும் வேணாம், இப்படி பேசாத என்ன வச்சுக்கிட்டு கார்த்தி என்ன பண்ணுவான் அப்படின்ற முடிவு பண்ண பிரியா, நான் உன்னை வெறுக்கிறேன், என்னால இதுக்கு மேலேயும் வந்துட்டு காத்துட்டு இருக்க முடியாது, நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு அங்க வேற யார் கூடயோ சுத்திட்டு இருக்க, எதுவுமே நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி போட்டுட்டு அந்த லெட்டரோடவே தனக்கு என்கேஜ்மெண்ட் ஆன ரிங்கையுமே கலட்டி அனுப்பிடுறாங்க. அத்தோட விட்டுறாங்க. அந்த வீட்டையும் காலி பண்ணிட்டு பேர் தெரியாத ஏதோ ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகுறாங்க. தன்னோட ஃப்ரெண்டுங்க கிட்டையும் தான் எங்க இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற எந்த ஒரு தகவலும் கார்த்திக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஒரு நாள் அவங்களோட ஃப்ரெண்டு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி கார்த்தி உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் என்கிட்ட கார்த்தியை பேச வச்சிடாத, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க.
அப்படியே நாட்கள் போகுது. ஆயிரக்கணக்கில் மிஸ்டு கால் கொடுத்தும் மெசேஜ் பண்ணியும் லெட்டர்ஸ் போட்டும் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல பிரியா. இதுக்கெல்லாம் காரணம் தன்னால கார்த்திக்கு எந்த நிலைமையும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணம் தான். சரியா 1 வருடம் கழிச்சு பிரியாவோட ஃப்ரெண்டு அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க ஒரு இன்விடேஷனோட. யாரோட இன்விடேஷன் கேட்கும்போது கார்த்தியோடதுன்னு சொல்றாங்க. அந்த இன்விடேஷனை ரொம்பவே கனதமானதோட எடுத்து பிரிச்சு பார்த்தா கார்த்தி வேர்ட்ஸ் பிரியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த கார்த்தி எப்பயுமே பிரியாவை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ற ஒரு வாசகத்தோட பேஸ் முன்னாடி வந்து நிக்கிறாரு நம்ம கார்த்தி. அதாவது இந்த 1 வருஷம் எனக்கு இந்த சைன் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவைப்பட்டது. உனக்கு வார்த்தைகள் போனா என்ன, உன்னோட வார்த்தையா நான் இருப்பேன் அப்படின்னு ரொம்பவே சத்தமா மன நெகிழ்ச்சியோட பிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணி சைன் லாங்குவேஜ்ல சொல்றாரு. கூடவே அந்த ரிங்கையும் போட்டு விடுறாரு. இதை பார்த்து பிரியா மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருந்த எல்லாருமே கண்ணீரால நினைக்கிறாங்க அந்த இடத்த. அதுக்கப்புறம் என்ன, கார்த்தி பிரியா 2 பேரும் அழகா திருமணம் பண்ணி அழகான குழந்தைங்களை பெற்றெடுக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சுமூகமா அழகா போகுதுங்க. இதுதாங்க காதல். காதல் எங்க யாருக்கு எப்படி வேணாலும் யாரு மேல வேணுமானாலும் வரலாம். அந்த காதலை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி கொண்டுட்டு போறோமோ அதுல தாங்க இருக்கு அதோட உயிரோட்டம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கணவன் மனைவியாகட்டும் காதலர்களாகட்டும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் யாரையும் விட்டு கொடுக்காம நீடிச்ச காதலோட இருந்தாலே இந்த உலகம் ரொம்பவே அமைதியா இருக்கும். ஒரு உறவுக்குள்ள முக்கியமா விட்டு கொடுத்தல் மனப்பான்மைன்றது ரொம்பவே முக்கியங்க. அதை ஃபாலோ பண்ணாலே எந்த உறவு ஆனாலும் நீடிச்சு நிலைக்கும். ஓகே சகோஸ், கதை எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? இந்த வீடியோ கேட்குற உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருந்தா அவங்களே நீங்க கல்யாணம் பண்ணீங்களா எல்லாம் மிஸ் பண்றீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கு அப்படின்ட்டு. இது போல சுவாரஸ்யமான காதல் கதைகளை கேட்க நம்மளோட சேனலை டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட காணொலி பக்கத்தில் 400 காதல் கதைகள் அப்லோட் பண்ணிருக்கும். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க. ரொம்ப அற்புதமான சங்ககால காதல் கதையா அதையும் இருக்கும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் வித் மஹி.